அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சி பலன்களை தான் இப்போ இந்த வீடியோ மூலம் நாம பார்க்க போறோம். இந்த சனி பயிற்சி காரணமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய தாக்கத்தை நாம பார்க்கலாம். அந்த வகையில மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி காரணமாக ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன, இந்த தாக்கத்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் காத்திருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பொதுவாகவே சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு சனி பகவான் எப்போதுமே நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த சனி பகவான் மூலம் உங்களுக்கு நடக்கக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஒரே கிரகமாக பார்க்கும் பொழுது சனீஸ்வர பகவானை நம்ம சொல்லலாம். வாக்கிய பஞ்சாங்கம் படி மாசி மாதம் 22ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது வெள்ளிக்கிழமை காலை 8:31 மணிக்கு பயிற்சி ஆகிறார். நவ கிரகங்களின் சஞ்சாரத்தால் மந்தமான நிலையும் கர்ம வினைகளின் பலன்களை பாரபட்சம் என்று வழங்கக்கூடிய நீதிபதியாகவும் விளங்கக்கூடிய அற்புதமான கடவுள் சனி பகவானை சொல்லலாம். இவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவதற்கு 2.5 ஆண்டுகள், அதாவது சுமார் 30 மாதங்கள் ஆகுவதாக சொல்லப்படுது. மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பலன்களை அளித்தாலும் தர்மத்தில் வழியில் நடக்கக்கூடிய நேர்களுக்கு மட்டுமே நன்மைகளை கொடுப்பார் அப்படின்றத சொல்லப்படுது. மீன ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி மோட்சம் அப்படின்னே சொல்லலாம். அயன சயன போகம் மற்றும் ஆன்மீக பயணங்களை குறிக்கும் இடமாக இது அமைகிறது. சனி பகவான் ஒரு ராசியில் அமர்வது அவர்களுக்கு சுய விழிப்புணர்வை நிச்சயமாக ஏற்படுத்தும். தர்மத்தின் மீதான நம்பிக்கையை அவர்களுக்கு அதிகரிக்க செய்யலாம். ஆன்மீகம் மற்றும் ரகசியங்களில் நாட்டம் நிச்சயமாக அதிகரிக்கும். மீனத்தில் சனி அமர்வதால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் மற்றும் அறிவியலில் மறைவாக இருந்த பல புதிய உண்மைகள் இந்த காலகட்டங்களில் வெளிச்சத்திற்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி பயிற்சி காரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது புதிய மாற்றங்கள் உருவாகலாம். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவுக்கு பல புரட்சிகரமான முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த சனி பயிற்சி காரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்த போகுது அப்படின்றத நிச்சயமா நம்ம சொல்லலாம். இந்த சனி பயிற்சி காரணமாக இந்த காலகட்டங்களில் சனீஸ்வரர் தலங்களுக்கு ஒரு முறை சென்று வருவது உங்களுக்கு மிகுந்த நல்லதை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் ஒருவரது கர்மாவின் பிரதிபலிப்பாக நிச்சயமா செயல்படுவார். இதனால தூய மனதுடன் மற்றவர்களுக்கு பிரதிபலன் பாராமல் உதவி செய்வது சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுது. இதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மம் மூலம் கர்மம் விலகும் அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சனி பயிற்சி காரணமாக மிதுன ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ இதனை தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த சனி பயிற்சி காரணமாக பார்க்கும் பொழுது எதிர்பார்க்காத வகையில் எதிர்பார்க்காத அளவிற்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு சனி பகவான் 9 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். இவர் 10வது இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் சென்றிருக்கிறார். இந்த ஸ்தானத்தை நாம கர்ம சனி என்று சொல்லலாம். 10ஆம் இடத்தில் சனி அமர்வது கடின உழைப்பை தர வேண்டிய ஒரு காலகட்டமாக நாம எடுத்துக்கொள்ளலாம். சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த பயிற்சி மிக சிறந்த பலனை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கலாம். இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வரும்பொழுது சனியினுடைய தாக்கத்தால் நீங்க மேற்கொண்ட கடின உழைப்பிற்கான பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். 12 ஆண்டு கால ஒரு கடினமான சுழற்சி முடிந்து இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு ராஜயோகமாக அமைகிறது அப்படின்னே சொல்லலாம். சனியின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12, 4,
7 ஆகிய இடங்களில் விழுவதால் குடும்ப விவகாரம் மற்றும் வெளிநாட்டு பயணங்களில் திட்டமிட்ட நடைமுறையை கடைபிடிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்ப உறவுகளில் பார்க்கும் பொழுது சிறு குழப்பங்கள் அல்லது புரிதல் குறைபாடுகள் நிச்சயமாக ஏற்படலாம். ஜூன் 2026க்கு பிறகு இது அனைத்துமே நீங்கி அமைதியான சூழல் நிச்சயமாக ஏற்படலாம். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் அக்கறை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள் நிச்சயமாக இருக்கலாம். பணவரவு இந்த சனி பயிற்சியின் காரணமாக மிதுன ராசி நேயர்களுக்கு சீராக இருக்கலாம். பூர்வீக சொத்துகள் மூலம் திடீர் லாபங்கள் கிடைக்கலாம். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் உங்களுக்கு பிறக்கலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமணம் அல்லது கிரக பிரவேசம் போன்ற நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கலாம். தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை மிதுன ராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிலையான தன்மை ஏற்படலாம். பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். புதிய தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான தருணம் அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள், ஆசைகள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக நீங்கள் புதிய தொழிலை முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்படி ஆரம்பிக்கக்கூடிய செயல்கள் நிச்சயமாக நல்ல லாபத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். சனி பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் அடிமட்டத்தில் இருந்து உழைக்கக்கூடிய நேயர்களுக்கு உயர்ந்த பதவிகள் நிச்சயமாக தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். 2026ஆம் ஆண்டின் 2ஆம் பாதி பார்க்கும் பொழுது பண வரவு மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு மிகவும் சாதகமான காலகட்டமாக மிதுன ராசி நேயர்களுக்கு அமையலாம். கல்வியில் பணிபுரியக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் தெரியலாம். நீண்ட நாட்களாக புரியாமல் இருந்த பாடங்கள் இப்போது நன்றாக புரியலாம். ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு பேர் உதவியாக இருக்க போகுது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு கடின உழைப்பிற்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கலாம். உங்களுடைய படைப்பாற்றல் மிக்க பணிகள் இந்த காலகட்டங்களில் பாராட்டு மிக்கத்தக்கவாக இருக்கலாம். அதாவது பாராட்டப்படக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களின் கலை திறமையை வெளிப்படுத்துவதற்கு சரியான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு அமையலாம். கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா புகழும் திறமைக்கேற்ற அங்கீகாரம் இந்த சனி பயிற்சியின் காரணமாக முழுமையாக கிடைக்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையலாம். சமூக வலைதளங்கள் மூலம் உங்களுடைய பெருமை கலை உலகம் முழுவதும் நிச்சயமா பரவலாம். மிதுன ராசியில கலைத்துறையைச் சேர்ந்த நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் காரணமாக அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாம். மிதுன ராசினர் சனிக்கிழமைகளில் வில்வ அர்ச்சனை செய்து சிவ வழிபாடு நீங்கள் மேற்கொண்டு வரும்பொழுது சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு இந்த விஷயங்கள் இருக்கலாம். அதுபோலவே துளசி செடியின் அருகில் தெய்வம் வெற்றி வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது சனியுடைய தாக்கத்தை உங்களுக்கு குறைக்க செய்யும். ஸோ இந்த வழிபாடுகள், இந்த பரிகாரங்கள் அனைத்துமே நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னே சொல்லலாம். பணியிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிதுன ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய கடமையில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்துவது உங்களை உயர்த்த செய்வதாக சொல்லப்படுது. கோவிலை வலம் வருவதும் பிரதோஷ காலங்களில் நந்திக்கு பால் அபிஷேகம் செய்வதும் மன அமைதியை உங்களுக்கு தர செய்யும். தினசரி பார்த்தீங்கன்னா கருப்பு பசுவிற்கு உணவளிப்பது சனியினுடைய அருளை பெற்று தருவதாக சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மறைக்காமல் ஒவ்வொன்றாக செய்து வரும்பொழுது சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் குறையலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை மிதுன ராசி நேயர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மிதுன ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சியின் காரணமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்திருப்போம். அதாவது மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கம் என்ன மாதிரியான நன்மைகளை அள்ளி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிந்திருப்போம்.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.